திருச்சிற்றம்பலம் அகத்தியர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அம்மா கலா மாயாஸ்ரீ பேசுகிறேன். தன்னைத்தானே காத்துட்டு தன்னை சார்ந்தவங்களையும் காத்துட்டு இந்த உடலையும் காத்துட்டு இருந்தாவே போதும், அதுவே பெருசு. அது போக மற்றவங்களுக்கு செய்யற உதவி இறைவன் ஏத்துக்கிறாரு. எப்படின்னா மகேஷன் சேவை அப்படின்னு நாம செய்ய போனா மக்களுக்கு முதல் செய்யணும். நம்மளுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரங்கள் உள்ள மக்களுக்கு போய் சேவை செஞ்சாவே மகேஷன் ஏத்துக்கிறாராம். மகேஷன் நீ போய் பூஜைப்பட்டு அதையெல்லாம் பண்ணி அதை இதையும் செஞ்சு பெரிய ஆடம்பரமா ஒரு பூஜை எடுத்தா மட்டும்தான் ஏத்துக்கிறது இல்லை, அது அப்பாற்பட்டது. ஆனா மகேஷன் என்ன எடுத்துக்கிறாரு, நீ ஒண்ணுமே முடியாதவனுக்கு கொண்டு போய் அன்னதானம் பண்ற, அல்ல அவனுக்கு கல்விதானம் கொடுக்குற, முடியாதவங்களுக்கு கணிகாதானம் செய்யற. அப்ப ஒண்ணுமே முடியாதவங்களுக்கு முதியோர்களுக்கு நம்ம அந்த நித்திய கடமை இதெல்லாம் செய்யும் போது இறைவனை ஏற்றுக்கிறாரா. இறைவன் மிக மகிழ்ச்சியா ஏத்துக்கிறார். மகேஷன் சேவை மக்களுக்கு செய்யும் போதுதான். அப்போ மக்களுக்கு நிறைய செய்யும் போது அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இந்த உடலை கொடுத்த இறைவனை நம்ம சதா இந்த யாரும் சாப்பிடலனாலும் வளரும், இந்த உடல் சாப்பிட்டாலும் வளரும். அப்போ இந்த ஜீவனை வளர வைக்கிறாங்க, இந்த உடலை வளர வைக்கிறாங்க. அப்ப இந்த உடலை நம்ம வளர்த்தி நம்ம அந்த அதே காயக்கல்பம் பண்ணி நல்லா அமைதியா வாழ்றதுக்கு என்ன வழியோ, வாழ்வாங்க வாழ்றதுக்கு வழி என்னவோ அதை தேடுறது. அதுதான் வழிபாடு பண்ணுங்க, ஒரு முறையை செஞ்சுக்குங்க. மாயில தோரணம் கட்டுங்க, வேப்பலை தோரணம் கட்டுங்கன்னா அதெல்லாம் மருந்து, அதெல்லாம் மூலிகை, அதெல்லாம் இன்னிலடங்காத மூலிகை. அதனாலதான் அதெல்லாம் சொல்றாங்க. ஒரு வாழை மரம் கட்டுங்க அப்படின்னா ஒரு கல்யாணத்துல நீங்க ஒன்றும் சாதாரணமா ஏதோ ஒன்று ஒரு விஷயம்னா அந்த சாரை புழிஞ்சு குடிச்சா சரியா போயிடும். அப்போ அதெல்லாம் மூலிகை. ஒரு கல்யாண வீடுன்னு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு முன்னெல்லாம் ஏதோ ஒன்று பிரச்சனைன்னா அதையவே புழிஞ்சு கொடுத்துருவாங்க. மாலை தோரணத்தை மாலையை கொடுக்கறத அரைச்சி கொடுக்கலாம். அது ஒரு மஞ்சள், அதுக்காக கிருமிநாசினின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பெண்களுக்கு அத்தனை பேரும் ஆசி பண்ணும்போது மஞ்சளை அவசியம் வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு சூச்சமா வச்சுக்கிறாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல, ஒரு சின்னதா நினைத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட்டாயப்படுத்திடுறாங்க. அதெல்லாம் வைத்தியம் அவங்கள தற்காத்துக்கிறக்கும் இந்த கிருமிநாசினியும் அது எந்த தொற்றுக்கள் வராம எல்லாருக்கும் கூட்டம் சேரும்போது தொற்றுக்கள் வரும்னு சொல்லிதான் மாவிலை இதை இந்த மாதிரி மஞ்சள் அச்சுதை போடுறது, எல்லார் கையில் அச்சது கொடுத்து போடுறது. ஏன்னா அதை அச்சதையை நம்ம எல்லா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு போட்டுட்டு நாம் அதை எடுத்து சுவாசம் பண்ணுவோம். எப்படி நமக்கு ஒட்டை இருக்கும், நமக்கும் அந்த தொற்று வராமல் இருக்கிறதுக்கு தான் நெய் போட்டு அச்சுதை கலக்குவாங்க. மஞ்சள் நெய் சேர்ந்து தான் அச்சுதை கலக்கிறது. அப்போ அதையே நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தான் போட ஆசி பண்ணுறோம். ஆனால் அது நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஒரு பக்திமயமாக கொண்டு வந்தும் அந்த பக்தியில் ஒரு பெரிய செல்வாக்கையும் கொண்டு வர்றதும், அது போக ஒரு நல்ல ஒரு ஒரு எல்லாருக்கும் அந்த நோய் இல்லாம வாழ்றக்கும் அதையும் சொல்றாங்க முன்னோர்கள். ஆனா மறைமுகமா சொல்லி வச்சுக்கிறாங்க. எதையும் சொன்னா அதை எளிமையா எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு மறைமுகமா அதையெல்லாம் கொண்டு வர்றாங்க. கொண்டு அந்த சொல்லாத சொல்றது நல்லது. அப்போ எந்த விதமான எதிர்ப்புகளை தெரிவிக்காம நாம் அதை எடுத்துக்குவோன்னு சொல்லி, இல்லாட்டி வேண்டாத நாயை பேசி யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தையும் கூட மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பஜனை செய்யறதுல இருந்து எல்லாமே நாடி நரம்புகள் எல்லாம் அந்த மார்கழி மாசத்துல பஜனை கட்டாயப்படுத்துவாங்க. அந்த மார்கழி மாசம் அந்த நாடி நரம்புகள் எல்லாம் அந்த முடங்கும். அந்த குளிர்ல தட்டுனா அந்த ரத்தோட்டங்கள் எல்லாம் சீரா போகும். நம்ம அக்குப்பஞ்சர் அந்த கை தட்டுனா நம்மளுக்கு அந்த வறுமை புள்ளிகள் எல்லாம் நல்லா ஈங்கும். அதுக்காக தான் அந்த பஜனை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. காலையில் நேரத்துல இருந்து குளிச்சா அந்த ரத்தோட்டங்கள் சீரா ஓடுறதுக்கு தான் அந்த நேரத்துல இருந்து பச்சை தண்ணி தான் குளிக்க சொல்லுவாங்க. காலுக்கு ஊத்திட்டு பின்னால் அந்த முழங்கால் கிட்ட ஊத்திட்டு பின்னால் தலைக்கு ஊத்த சொல்லுவாங்க. உடனடியே தலைக்கு ஊத்தக்கூடாது பச்சை தண்ணி. அப்ப அதையெல்லாம் அந்த முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் செய்யும் போது நல்ல அது வழிபாட்டு முறைகள். ஆனாலும் அந்த ரத்தோட்டங்கள் சீரா வர்றதுக்கும் அவனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, ஸ்ட்ரோக் வரக்கூடாதுன்னு அந்த முறைகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் யாரும் செய்யறது இல்லை, அதனால எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப யாரும் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. அப்ப நிறைய விஷயங்கள் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் முன்னோர்கள் வழிபாட்டு முறைகளை வச்சிருக்கிறாங்க. அந்தந்த மாதங்கள்ல அந்தந்த செயல்பாடுகளை செய்ய சொல்லி. அப்ப நிறைய விஷயங்கள் நாம கத்துக்கணும், பிறருக்கும் கத்துக் கொடுக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தர்ம நியாயங்களை கடைப்பிடிச்சாச்சுன்னா நல்லா இருக்கலாம். நம்முடைய சுவாசங்கள் நல்லா இருக்கும், நம்முடைய செயல்களும் நல்லா இருக்கும். இந்த உடல் எப்படி இந்த சவமாகறதுக்கு முன்ன சிவம் நம்ம அற்று போகிறதுக்கு முன்னால நல்ல சிந்தனைகளை வளர்த்து நல்லதை செய்யணும்னு சொல்லிதான் இறைவனுடைய சிந்தனைகளே அந்த எதையை கொண்டு போனா மனுஷன் நல்லா இருப்பான் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா செஞ்சு ஒவ்வொரு வாக்கியங்களையும் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்றதை விட அதை போய் அனுபவிச்சு பாருங்க. முதலாவது அனுபவிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. அதான் ஓம் நம சிவாய நமக. இப்படி
அந்த ஓமம் வந்து அந்த ரீங்காரமா சொல்லும் போது நம்முடைய உடல் உள்ள அணுக்கள் எல்லாம் புதுப்பிக்குதான், நம்முடைய மைண்ட் பீஸ்ஃபுல் ஆகுதான். அதனாலதான் அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை சொல்லி பார்த்துட்டு ஒரு 108 முறை சொல்றாங்க, 48 முறை சொல்றாங்க. ஏன்னா அதை சொல்லும் போது நம்ம சீராயிருவோம், அப்ப பீஸ்ஃபுல் ஆயிரும் மைண்டு. அப்ப அதுக்குதான் அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் சொல்லி பாருங்க. அனுபவபூர்வமா சொல்லும் பொழுது சொல்லி ஆராய்ஞ்சு, அனுபவபூர்வமா சொல்லி ஆராய்ஞ்சு பின்னால நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நிறைஞ்சு வாழுங்க. இறைவன் நிறைஞ்சிருக்கிறார் உங்களுக்குள்ள. நிறைவும் இறைவன், அந்த நிறைவு தான் இறைவன். நீங்களுடைய மகிழ்ச்சி தான் இறைவன். அப்போ உங்களுடைய மகிழ்ச்சியை எல்லாருக்கும் பகிர்ந்துக்குங்க. நிறைஞ்சு வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. திருச்சிற்றம்பலம்.